அந்த இறைவனை வணங்குறோம் நம்ம. அப்ப அந்த இறைவன் எந்தெந்த மனுஷன்லாம் விசுவாசிக்கிறானோ அந்த மனுஷனை நீதியின் மனுஷனாய் மாத்தணும் ஆசைப்பட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுளுக்கு பாவம் இல்லாத மனுஷனாய் என்னால் மாத்த வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆதாம் ஏவாள் பாவம் இல்லாத மனுஷனாய் தான் வாழ்ந்தாங்க. ஆதாம் ஏவாள் கடவுள் படைக்கும் போது பாவம் கிடையாது அவங்ககிட்ட. நல்லா பார்த்தீங்கன்னா லூசிஃபர் பிசாசு பார்த்தீங்கன்னா அவனும் பாவம் செய்யவில்லை. அவன் கடவுள் பக்கத்திலே தான் இருந்தான். அவன் பரிசுத்தமா இருக்கிறான். ஆனால் அவன் தவறு செய்கிறான், பாவம் செய்கிறான். அப்போ பாவம் இல்லாத மனுஷனாய் மாத்துவது கடவுள் வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை நீதியின் மனுஷன், அதை விட ஒரு ஸ்டெப் மேல நீதியின் மனுஷனாய் மாத்தும்படியாக ஆண்டு உலகத்துக்கு வந்தாங்க. கடவுளுக்கு ஒரு பேர் உண்டு. கடவுளுக்கு சிக்தேன்னு ஒரு நாமம் உண்டு. நீதியின் தேவன் என்ற அர்த்தம். நம்மள அவர் நீதியின் மனுஷனாய் மாற ஆசைப்பட்டார். நீதியின் மனுஷன்